ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் லூமிஸ் மெத்தடை யூஸ் பண்ணி எப்படி நம்ம ஒரு அவுட்லைனை போடுறது அப்படிங்கிறது தான் பார்க்க போகிறோம். ஸோ எக்ஸாம்பிளுக்கு வந்து பார்த்தீங்கன்னாக்கா, ஒரு ஹிந்தி நடிகை ஆலியா பட்டோட இந்த ஃபோட்டோ எடுத்திருக்கேன். ஸோ இந்த வீடியோக்கு போகிறதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலுக்கு யாராவது புதுசாக வந்திருந்தீங்க அப்படின்னா, இது டுட்டோரியல் பேஸ் பண்ண சேனல். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷன் செட் பண்ணி வச்சுக்கோங்க. வாங்க இப்போ வீடியோக்குள்ளார போகலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த லூமிஸ் மெத்தடுக்கு நம்ம யூஸ் பண்ணணும் அப்படின்னாக்கா, நமக்கு வந்து ஒரு சில பொருள்லாம் தேவைப்படும். அதாவது ஒரு சில பொருள்னால் ஒன்றும் பெருசாலாம் சொல்லலை. வட்டம் போடுறதுக்கான ஒரு எக்யூப்மெண்ட் நமக்கு வேணும். நிறைய பேர் காம்பஸ் வச்சுருப்பீங்க. அப்படி இல்லைனாக்கா இந்த மாதிரி ஒரு வளையல் எடுத்துக்கோங்க. சைஸ் வந்து நம்ம எப்படி வேணாலும் வரைஞ்சிக்கலாம். அதாவது நமக்கு தேவையான சைஸில் வரைஞ்சிக்கலாம். காம்பஸ் இருந்தால், வளையல் இருந்தால் நமக்கு அதோட சைஸுக்கு தான் கிடைக்கும். ஸோ நான் எடுத்துருக்கக்கூடிய பொருள் அவ்வளோதான், பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னாக்கா, இந்த ஃபேஸோட ஷேப், அதாவது லூமிஸ் மெத்தட் அப்படின்னாலே இந்த ஃபேஸோடைய ஷேப்பை வந்து நம்ம ஈஸியாக எப்படி வரைகிறது அப்படிங்கிறது தான். ஸோ பார்த்தீங்கன்னா 2 வட்டம் போடணும். ஒன்று ஃபேஸுக்கான ஒரு சர்க்கிள் ஒன்று போடணும். இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா அந்த காது வரைகிறதுக்கும் அப்புறம் ஃபேஸோட ஷேப்பை கொண்டு வரதுக்கான ஒரு லைன் ஒன்று போடணும். ஸோ இந்த மாதிரி ஒரு சில விஷயங்கள்லாம் லூமிஸ் மெத்தட்னு பார்க்குறப்ப நமக்கு வந்து பண்ண வேண்டியதாக இருக்கும். ஸோ இப்போ முடியெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா, அது நம்ம வந்து தனியாக வரைகிற மாதிரி தான் வரும். லூமிஸ் மெத்தடை பொறுத்த வரைக்கும் அந்த ஃபேஸோட ஷேப்பை கொண்டு வரது தான், அதுதான் வந்து பார்த்திங்கன்னா முக்கியமான வேலை. ஸோ இப்போ நான் ஜஸ்ட் இந்த மாதிரி இந்த ஒரு வளையல் எடுத்துக்கிட்டு வந்து பார்த்திங்கன்னா, இப்போ வந்து ஒரு ரவுண்டு வந்து போட்டுக்கிறேன். ஸோ ரவுண்டு வந்து போட்டு முடிச்சுட்டு என்ன பண்ணுறேன் அப்படின்னாக்கா, சைடில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஒரு காதுக்கான அந்த ரவுண்டு வந்து போடணும். ஸோ இந்த லூமிஸ் மெத்தடை பொறுத்த வரைக்கும் இது கொஞ்சம் ஆஃப் சைடு ஃபேஸ் அப்படிங்கிறதால இந்த மாதிரி போடுறேன். ஸோ இதுவே ஸ்ட்ரைட் ஃபேஸு அப்புறம் வந்து ரைட் சைடு ஃபேஸ்லாம் உங்களுக்கு வேணும் அப்படின்னாக்கா கமெண்ட்டில் சொல்லுங்கள், நான் போடுறேன். ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த ஃபேஸோடைய அந்த சைஸ் வந்து நம்ம முடிவு பண்ணணும். அதாவது எந்த பக்கம் திரும்பி இருக்காங்களோ அந்த பக்கம் திரும்பின மாதிரி ஒரு கர்வ் லைன் ஒன்று போடணும். ஸோ வந்து பார்த்திங்கன்னா இப்போ கீழே இருக்கக்கூடிய அந்த ஜா லைனுக்கு கொஞ்சம் இடத்த வந்து நம்ம ஸ்பேஸ் விட்டு இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா ஒரு சின்னதாக ஒரு அவுட்லைன் மாதிரி போட்டுட்ருக்கேன். பார்த்திங்கன்னா ஃபேஸோட ஷேப்புக்கான ஒரு லைனை வந்து போட்டுட்ருக்கேன். 2 வட்டம் போட்டுட்டோம். இதுக்கான ஃபேஸுக்கான ஷேப்புக்கான அந்த லைன் வந்து ஜா லைனுக்கு போட்டாச்சு. போட்டுட்டு அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா கண்ணுக்கான அந்த ஒரு லைன் வந்து போட்டாச்சு. ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா இதுதான் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பேசிக்கான ஃபேஸோடைய ஷேப்பு கொண்டு வரக்கூடிய அந்த லூமிஸ் மெத்தடுக்கான இந்த ஃபேஸோடைய ஷேப்பு. ஓகேங்களா? ஷேப்பை கொண்டு வந்தாச்சு. ஃபேஸ் இப்படி தான் இருக்குன்னு சொல்லிட்டு, இப்போ வந்து உள்ளே இருக்கக்கூடிய பார்ட்ஸ் எல்லாம் நம்ம வந்து வரைய ஸ்டார்ட் பண்ணிடலாம். கொஞ்சம் ஃபோனை நம்ம வந்து ஜூம் பண்ணி கூட நம்ம வந்து வரையலாம். ஸோ வரைகிறப்போ நல்லா கவனமாக பார்த்து இந்த கண்ணெல்லாம் உங்களுக்கு வந்து வரைய தெரிஞ்சிருக்கணும். அதாவது ஜஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா இந்த லூமிஸ் மெத்தட் யூஸ் பண்ணுறப்போ நமக்கு பேசிக்காக அந்த ட்ராயிங்கை பற்றின ஒரு சில விஷயங்கள்லாம் தெரிஞ்சிருக்கணும். ஸோ அப்படி தெரிஞ்சிருந்துச்சி அப்படின்னாக்கா, நீங்கள் கண்டிப்பாக சொல்கிறேன், இந்த லூமிஸ் மெத்தடை யூஸ் பண்ணி நீங்கள் நல்லா ப்ரொஃபஷ்னலாகவே வரையலாம். நல்லா க்ளீனாகவே ஃபேஸ் எல்லாம் நம்ம வந்து கொண்டு வந்துடலாம். ஸோ இப்போ நான் ஜஸ்ட் உங்களுக்கு சொல்லி காமிக்கிறேன் அப்படிங்கிறதால இந்த அவுட்லைனை வந்து ஜஸ்ட் நான் எப்படி போடுறேன்னு பாருங்கள். இப்போ நம்ம அந்த கண்ணுக்கான 2 கோடை போட்டாச்சு. போட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அவுட்லைன் வந்து கம்ப்ளீட் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ இப்போது அந்த ஃபேஸுக்குள்ளாரே நம்ம வந்து பார்த்திங்கனாக்கா இதெல்லாம் நமக்கு வந்து வரைகிறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஏன் அப்படின்னாக்கா, நம்ம அந்த பேசிக்கான ஃபேஸோட ஷேப்பை வந்து லூமிஸ் மெத்தட்னு சொல்கிற இந்த மெத்தடை வந்து யூஸ் பண்ணி கொண்டு வந்ததால் உள்ளே இருக்கக்கூடிய பார்ட்ஸ் வரைகிறதுக்கு மட்டும்தான் நமக்கு வந்து கொஞ்சம் ஸ்ட்ரகிள் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அதுவே வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் லூமிஸ் மெத்தடை யூஸ் பண்ணி பழகிட்டீங்க அப்படின்னாக்கா கண்டிப்பாக அதுவும் உங்களுக்கு வந்து ரொம்பவே ஈஸியாக போயிடும். ஸோ இப்போ பார்த்திங்கனாக்கா நான் வரைஞ்சிட்டு இருக்கும்போதே இந்த அவுட்லைன்லாம் பார்த்திங்கனாக்கா உள்ளார இருக்கக்கூடிய அந்த ஒரு சில லைன்லாம் இருக்கும். அதெல்லாம் நம்ம வந்து அப்படியே போட்டுக்க வேண்டியது தான். ஒரு ஃபேஸ் வரைகிறோம் அப்படின்னாக்கா அதோடைய ஷேப்புக்கான அந்த லைனை வரைஞ்சதுக்கப்புறம் அப்படியே சைடில் இருக்கக்கூடிய அந்த வளைவான கோடெல்லாம் கொஞ்சம் நம்ம பார்த்து கவனமாக போட வேண்டியதாக இருக்கும். இப்போ ஜா லைன் போட்டோம் இல்லையா? ஸோ இந்த மாதிரி போட்டுட்டு ஸோ அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து இந்த அவுட்லைன்லாம் நல்லா க்ளீனாக ஓரளவுக்கு நமக்கு வந்து ஃபேஸோட ஷேப் வந்துடுச்சு அப்படின்னாக்கா உள்ளே இருக்கக்கூடிய ஐ, நோஸ், லிப்ஸ்லாம் பார்த்து வரைஞ்சிக்க வேண்டியது தான். ஸோ இப்போ வந்து பார்த்திங்கனாக்கா 2 வட்டத்தை போட்டு நம்ம சிம்பிளாக அந்த ஃபேஸோடைய அந்த ஷேப் வந்து கொண்டு வந்துட்டோம். இப்போ நம்ம போட்ட அந்த அவுட்லைன்லாம் இருக்கு இல்லையா? அது வந்து பார்த்திங்கன்னா மேலே நம்ம போட்ட அந்த வட்டம்லாம் கொஞ்சம் ஒரு மாதிரி தெரியும். ஸோ அதுக்காக நம்ம என்ன பண்ணுவோம்னா, ரஃப் பண்ணிவிட்டு என்ன பண்ணுவோம் அப்படின்னாக்கா, கொஞ்சம் இந்த அவுட்லைன்லாம் நம்ம டார்க்காக வந்து யூஸ் பண்ணி போடணும். இந்த மாதிரி அவுட்லைனுக்குலாம் நீங்கள் வந்து இந்த மெத்தட்ஸ்லாம் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னாக்கா, எக்ஸாம்பிளுக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த லூமிஸ் மெத்தடு, அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இந்த கிரிட் மெத்தடு, இந்த மாதிரி மெத்தட்லாம் நீங்கள் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னாக்கா பென்சிலை ஷார்ப்பாக வச்சுக்கோங்க. அதே மாதிரி நீங்கள் லைட்டாக வரைய பழகுங்க. ஏன் அப்படின்னாக்கா, இந்த மாதிரி மெத்தட்லலாம் நம்ம அந்த கோடு அப்புறம் அந்த லைன்ஸு வட்டம்லாம் போடுறப்போ அது வந்து பார்த்திங்கன்னா அது டார்க்காக நம்ம போட்டோம்னா அந்த அச்சு ஓவராக விழுந்து போயிடும். அதனால் நம்ம லைட்டாக போடுறப்போ லைட் டோன் பென்சில் யூஸ் பண்ணி லைட்டாக போடுறப்போ அந்த டோன் வந்து நம்மளால் அவாய்ட் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஃபேஸ் வரைஞ்சி முடிச்சாச்சு. அழிச்சிட்டு அவுட்லைன் டார்க் பண்ணிவிட்டு இப்போ வந்து பார்த்திங்கன்னா சைடில் இருக்கக்கூடிய மேலே இருக்கக்கூடிய முடி, அப்புறம் சைடில் இருக்கக்கூடிய முடி, ஸோ இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம நார்மலாக வரைய போகிறோம். ஸோ லூமிஸ் மெத்தடோடைய மெயின் விஷயம் என்னன்னாக்கா, ஒரு ஃபேஸை வந்து அப்படியே இருக்கிற மாதிரியே கொண்டு வரதுக்காக யூஸ் பண்ணுறக்கூடிய ஒரு மெத்தட் தான் இந்த லூமிஸ் மெத்தடு. ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா இந்த மெத்தட் யூஸ் பண்ணி நீங்கள் ஃபேஸ் வரையலாம். இது நான் வந்து ஆஃப் சைஸ் ஃபேஸ் அப்படிங்கிறதால நான் வந்து இந்த மாதிரி சொல்லிக் கொடுத்துருக்கேன். இதுவே நம்ம நிறைய மெத்தடில் நம்ம வந்து இதை வந்து யூஸ் பண்ணலாம். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த மெத்தட் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்துச்சி அப்படின்னாக்கா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷன் செட் பண்ணி வச்சுக்கோங்க. இதே மாதிரி இன்னொரு நல்ல கண்டென்ட்டோட அடுத்த ஒரு வீடியோவில் வந்து உங்களை மீட் பண்ணுறேன். உங்களுக்கு தனிப்பட்ட டவுட்ஸ் எதாவது இருந்துச்சுன்னா கண்டிப்பாக நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். அதுக்கான வீடியோவை நம்ம போட்டுருவோம்.